திருப்பத்தூரை அடுத்த கந்திலியில் 3000 ஆண்டுகள் பழமையான மண் ஓடுகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே தொப்பலகவுண்டனூர் பகுதியில் ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பெருங்கற்கால காலத்தினை சேர்ந்த மண் ஓடுகள் மற்றும் கல்வெட்டு தடயங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் சில மாதங்களுக்கு முன்பு தொப்பலகவுண்டனூரில் தனியார் மாந்தோப்பில் விவசாய பணிக்காக ஜேசிபி இயந்திரம் பயன்படுத்திய போது பல பானை ஓடுகள் வெளிப்பட்டன. அப்பகுதி இளைஞர்கள் இதுகுறித்து அளித்த தகவலின் அடிப்படையில் ஆய்வுக்குழு அங்கு சென்று மேற்பரப்பில் சிதறியிருந்த ஓடுகளை சேகரித்து ஆய்வு மேற்கொண்டது. அப்பகுதியில் கல்வட்டங்கள் மற்றும் கற்திட்டைகள் இருப்பதற்கான தடயங்களும் உறுதிப்படுத்தப்பட்டன. மேலும் மாந்தோப்பிலிருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் உள்ள குன்றின் அடிவாரத்தில் சுமார் 10 ஏக்கர் பரப்பளவில் கருப்பு மற்றும் சிவப்பு நிற மண்பாண்ட ஓடுகள் மற்றும் எலும்பு எச்சங்கள் காணப்பட்டன. பின்பு சேகரிக்கப்பட்ட ஓடுகள் திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியின் பாரம்பரிய மையத்தில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. உடைந்த பானைகள் மீண்டும் ஒட்டப்பட்டு முழுமையான பாத்திரங்களாக உருவாக்கப்பட்டன. இப்பொருட்கள் அனைத்தும் பெருங்கற்கால மக்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்யும் போது உடனே வைத்து புதைத்த ஈம பொருட்கள் என அறியப்படுகிறது. இது அந்த கால மக்களின் அடக்க மரபையும் வெளிப்படுத்துகிறது. அனைத்து மண்பாத்திரங்களிலும் பிரத்யேகமான கீறல் குறியீடுகள் காணப்பட்டன. ஒரே வகை குறியீடுகள் ஒரே நபருக்குரிய பானைகள் என்பதை அடையாளம் காட்டுவதாகும். இக்குறியீடுகள் பானை சுட்டதற்கு முன் அல்லது பிறகு இடப்பட்டிருக்கலாம். தமிழகத்தில் பெரும்பாலும் சுட்ட பிறகு இடப்பட்ட குறியீடுகள் தான் அதிகம் காணப்படுகின்றன. இவை அக்கால மக்களின் எழுத்தறிவு மற்றும் வாழ்வியல் பண்புகளை வெளிப்படுத்துகின்றன. மேலும் இப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட தடயங்களின் அடிப்படையில் தமிழக அரசின் தொல்லியல் துறைக்கு ஆய்வறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து தொல்லியல் துறை அதிகாரிகள் தொப்பலகவுண்டனூரில் முறையான அகழாய்வு மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் முனைவர் பிரபு, திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி தமிழ் துறையின் உதவி பேராசிரியராகவும் தொல்லியல் சார்ந்த கள ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருகிறேன். அந்த வகையில் சில மாதங்களுக்கு முன்பு திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே தொப்பலகவுண்டனூர் என்கிற ஊரில் தனியாருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் அவர்கள் மாந்தோப்பில் விவசாய பணி மேற்கொள்ளும் போது ஜேசிபி எந்திரத்தில் தோண்டும் போது சில மண் ஓடுகள் எல்லாம் வெளிப்பட்டது என்று எங்களுக்கு தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் நாங்கள் அங்கு சென்று அந்த மண் ஓடுகளை எல்லாம் சேகரித்து வந்து முறைப்படி அதனை சுத்தம் செய்து ஆய்வு செய்து வந்தோம். அந்த மண் ஓடுகளை எல்லாம் அதனுடைய உருவ அமைப்புக்கு ஏற்றவாறு ஒட்ட வைத்து பார்க்கும்போது அவைகளெல்லாம் பெருங்கற்கால மக்களினுடைய இறந்த உடலை அடக்கம் செய்யும் போது அதனுடன் வைக்கப்பட்ட ஈம பானைகள் என்பதை கண்டறிந்தோம். இந்த பானைகளில் குறியீடுகள் இருப்பது அதிர்ஷ்டவசமாக கண்டறியப்பட்டது. இதுபோன்ற குறியீடுகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளில் வெளிப்பட்டதாகும். ஆகவே திருப்பத்தூர் மாவட்டத்தில் இதுபோன்று இருக்கக்கூடிய இடங்களை முறையான கள ஆய்வு செய்து தொல்லியல் சார்ந்த அகழாய்வுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசிற்கு முறையான ஆய்வறிக்கை என்னால் சமர்ப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தொல்லியல் துறையிலிருந்து சமீபத்தில் அந்த இடத்தில் ஆய்வு மேற்கொள்ள வருவதாக அவர்கள் உறுதியளித்துள்ளார்கள். அந்த வகையில் திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே தொப்பலகவுண்டனூரை சுற்றி முறையான கள ஆய்வுகளை செய்து அந்த இடத்தில் அகழாய்வு மேற்கொள்ளும் போது தமிழகத்தின் கீழடி போல திருப்பத்தூர் மாவட்டத்தில் இன்னும் பல வரலாற்று தகவல்கள் வெளிப்படும் என்பதில் ஐயமில்லை.